வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா 45 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டில் ஜூன் 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா புதாத்திய யோகங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க. இந்த புதாத்திய யோகத்தினால பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களானது ஏற்பட போகுது. அதேபோல் அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் இருக்க போகின்றார்களா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா சிவபெருமானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தாலும் எடுத்த முடிவில் பார்த்தீங்கன்னா மாறாதவர். இந்த காலகட்டங்கள் எல்லா வகையிலுமே நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக்கும். எல்லா முயற்சிகளிலும் வெற்றிகளும் கிடைக்கும். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையினால உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. பண வரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். வீடு கட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளானது இப்பொழுது சாதகமான பலனையை தரும். உங்களுக்கு கையிருப்புகளும் கூடும். இதுவரை இருந்த தொல்லைகளானது நீங்குங்க. அதேபோல் நீண்ட தூர பயணங்களால் லாபங்களும் உண்டாகும். மனதில் தைரியங்களானது பிறக்குங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களினுடைய உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் இருந்தாலுமே தொழில் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு கூடும். சரக்குகளை வாங்கும் பொழுது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியும் இருக்கும். பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வதே நீங்கள் நல்லது. சகோதரர்களுடைய வகையில உதவிகள் கிடைப்பதில் தாமதங்களும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களும் உங்களுக்கு நீங்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களானது அதிகரிக்குங்க. நிதானமாக பேசி மற்றவர்களிடம் நீங்கள் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உங்களுக்கு உதவும். கலைத்துறையினருக்குமே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலுமே மனம் தளராது விடாமுயற்சியுடன் பார்த்தீங்கன்னா காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும். கடன் விவகாரங்களில் கவனங்கள் தேவை. அதே போல உபத்தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகவே நடக்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலைகள் செய்ய வேண்டியும் இருக்கும். உழைப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகளானது உண்டாகலாம். உங்களுடைய வசம் உள்ள ஆவணங்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனங்கள் தேவை. அதே போல எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்குமே கல்வி தேவையான உபகரணங்கள், புத்தகங்கள் இந்த மாதிரி போன்ற பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள். கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது வியாபார வளர்ச்சிக்கு உதவும். தொழில் தொடர்பான அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது. குடும்ப விஷயத்தில் அந்நிய நபர்களினுடைய தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. அதே போல கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதியை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை. பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது நன்மையை தரும். எந்த நிலையிலுமே மனம் தளராத காரியங்கள் செய்வது வெற்றியை கொடுக்கும். வாக்குறுதிகளை தவிர்க்கவும். மாணவர்கள் யாருக்குமே உத்தரவாதங்கள் அளிக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. கல்வியில் கூடுதல் கவனங்களை செலுத்த வேண்டும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு செலவுகளானது அதிகரிக்குங்க. குடும்பத்தில் சிக்கல்களும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதேபோல் உடல் நலத்தில் கவனங்களானது தேவை.
மன உளைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம். பொறுமை தேவை. அலுவலக வேலையில முன்னேற்றங்களும் வந்து ஏற்படும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானங்கள் அது வந்து அதிகரிக்குங்க. அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முதல் பாதியில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு செலவுகளும் பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானங்களும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். கலவையான ஒரு காலகட்டங்களாக இது இருக்க போகிறதுங்க. அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் மீனராசிக்காரர்களுக்கு சற்று நிம்மதியாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை சரியான திசையில் வந்து செல்ல முயற்சியை வந்து நீங்கள் செய்ய வேண்டும். பல்வேறு ஆதாரங்களில் இருந்து உங்களுக்கு வருமானங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதி சிக்கல்களை வந்து பெருமளவு உங்களுக்கு குறைக்கும். அலுவலக வேலை செய்பவர்கள் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் மூத்தவர்கள் மற்றும் இளையவர்கள் இருவரிடமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவை நீங்கள் பெறலாம். அதேபோல் கூட்டு வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு இந்த நேரங்கள் மிகவுமே வந்து சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். தொழில் சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளக்கூடிய பயணங்களானது நன்மையை கொடுக்கும். சகோதர சகோதரிகளிடம் இருந்து அன்பையும் ஆதரவையும் நீங்கள் பெறுவீர். அதே போல இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வந்து மேசராசியில் ஆட்சியாக அமர்வது குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை விட செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்காகவே வந்து இருக்கலாம். இந்த காலகட்டங்களானது நீங்கள் திடீரென்று சில பெரிய செலவுகளை வந்து சந்திக்கவும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. அந்த செலவுகளை சமாளிக்க நீங்கள் கடினமாக உழைக்க முயற்சித்தாலுமே நிதி பிரச்சனைகள் உங்களுக்கு தொடரும். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் திடீரென்று நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். பயணத்தின் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களை வந்து செலுத்த வேண்டும். உங்களுடைய உறவினர்களினுடைய புறக்கணிப்பு காரணமாக நீங்கள் கொஞ்சம் வருத்தமாகவும் வந்து இருப்பீர்கள். உறவில் சில பிரச்சனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மனக்கசப்புகளும் ஏற்படலாம். பண வரவுகளானது உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. காரியங்களில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக உங்களுக்கு முடியும். செல்வாக்கானது உங்களுக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வீட்டில் இருந்த பிரச்சனை, உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு முதலியன நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். பிதிர்வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாகவே வந்து முடியுங்க. சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படும். பிரிந்த தம்பதி ஒன்று சேருவர். அதே போல கணவன் மனைவிக்கிடையே பாசங்களானது வந்து மேலோங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து கிடைக்கும். சகோதரர்களுடன் அனுசரணையாகவே வந்து நடந்து கொள்ள வேண்டும். அவர்களால் ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த குலதெய்வ பிரார்த்தனையும் இப்பொழுது செலுத்தி நீங்கள் முடிப்பீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது அதிகரிக்கும். ஆனால் இதுவரை உங்களை பற்றி இருந்து வந்த தவறான அபிப்பிராயங்களானது நீங்கி செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளானது நீங்குங்க. அதிகாரிகளை அனுசரித்து செல்லவும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு பொருளாதார வளங்களும் கூடும். லாபங்கள் கூடுதலாக இருக்குங்க. போட்டியாளர்களால் ஏற்பட்ட இடையூறுகளானது நீங்கும். பற்று வரவு உங்களுக்கு சுமூகமாகவே வந்து நடைபெறும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த லைசன்ஸும் இப்பொழுது கிடைக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டங்களானது நிம்மதியாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பணப்பழக்கங்கள் அதிகரிப்பதனால சிறிது சேமிக்கவும் உங்களால் முடியும். பிள்ளைகள் உங்களுடைய தேவைகளை கேட்டு கேட்டு நிறைவேற்றுவது மகிழ்ச்சியை தரும். அதேபோல் வேலை பார்ப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பணிச்சுமைகளானது வந்து குறையுங்க. எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகளானது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். மேலுமே இப்பொழுது பெரியவர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள். இப்போது உங்களுக்கு குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். பொன்பொருளும் சேரும். உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையுங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதேபோல் உறவினர்களுடைய வகையில் வீண் விரோதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். அவர்களிடம் இருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம். சிலருக்கு தடைப்பட்ட திருமணங்களும் இப்பொழுது கைகூடும். சகோதரர்களுடைய வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வுகள் ஒன்று இப்பொழுது ஏற்படும். மேலுமே சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் வந்து அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலுமே விட்டு கொடுத்து செல்வது நல்லது.
குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.